1/2 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. 3 தடவை வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 2 குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 3 சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வெந்து வரட்டும். கண்ணாடி பதம் போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1:2, 1க்கு 2ங்கிற கணக்கில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதி வர டயத்தில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் சுவை இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. சோறு வெந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் வெதப்பாக இருக்கும். அது இந்த மாதிரி திருப்பி கொடுத்தீங்கன்னா சோறு நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான தேங்காய் பால் சோறு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.